மீண்டுமாய் சிஎஃப்எஃப்ஜிலே கூடியொரு முடிக்கு தேவன் பாராட்டின தயவுக்காய் நன்றியோடும் தேவனை துதிக்கிறேன். எபிரேயர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம். இந்த மாலையில் இயேசுனுடைய ஒரு முக்கியமான ஒரு மகிமையை பார்ப்போம். எபிரேயர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது அப்படின்னா இப்படி அர்த்தம் கொள்ளலாம், இப்படி அர்த்தம் கொள்ளலாம். அவர் பரலோகத்தை விட்டு உலகத்துக்குள் வரும் பொழுது, பிதாவினுடைய சமூகத்திலிருந்து பரலோகத்தை விட்டு பூலோகத்துக்குள் வரும் பொழுது அப்படி எடுக்கலாம். அல்லது மரியாளுடைய கற்பத்திலிருந்து உலகத்துக்குள் பூமிக்கு வெளிவந்த போது அவர் தன்னுடைய ஃபாதர்கிட்ட, டேடிட்ட என்ன சொல்லிட்டு வந்தார் அப்படின்னா, டேடி, நீங்க மரியாளுடைய வயிற்றில் கற்பத்தில் எனக்கு ஒரு பாடியை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க, ஆயத்தப்படுத்திருக்கீங்க. அந்த சரீரத்தில் 7ஆம் வசனம், நான் உம்முடைய சித்தம் செய்ய இதோ போகிறேன். அதை எப்படி படிக்கணும்? நம்ம உலகத்தில் அவர் பிரவேசிக்கும் போது அல்லது மரியாளுடைய வயிற்றிலிருந்து பூமிக்கு வந்த உடனே அவர் பிதாவினிடத்திலிருந்து என்ன சொல்லிட்டு வந்தார் அப்படின்னா, டேடி, எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்திருக்கீங்க. இந்த சரீரத்தில் உம்முடைய சித்தம் செய்வேன். அவ்வளவுதான். என்னை குறித்து புஸ்தக சுருள்ல என்னென்னலாம் நீங்க வச்சிருக்கீங்களோ, 7ஆம் வசனத்தில் வாசிக்கும்ல, இதோ புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதி இருக்கிறது என்று சொன்னேன். புஸ்தக சுருள்ல அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கு. வேற எந்த பர்பஸ்க்காகவும் எனக்கு நீங்க என்ன அந்த பூமியில நீங்க அனுப்பல. என் சித்தம் செய்யறதுக்கு இந்த சரீரத்துல நான் வரல. என்னுடைய சுய சித்தம் செய்யறதுக்கு நான் இந்த பூமிக்கு நான் வரல, உலகத்துக்குள் பிரவேசிக்கல. பணம் சம்பாதிக்க நான் இங்க வரல. ஒரு பெரிய ஒரு கார்பென்ட்ரி, ஒரு பிசினஸ் மேக்னெட், அது ஒரு பெரிய உலக புகழ் அடையணும், எந்த அம்பிஷனும் இல்லை டாடி. ஒரே அம்பிஷன், மை ஒன்லி அம்பிஷன் டு ப்ளீஸ் யூ. உங்களுடைய சித்தம் செய்யணும். அதுக்குதான் எனக்கு இந்த சரீரத்தை நீங்க ஆயத்தப்படுத்தினீங்க. உங்களுடைய சித்தம் என்ன எழுதப்பட்டிருக்கோ நான் அதை நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பூமிக்குள்ள வந்தார். ஓகே, இடையில சொல்லிட்டு வந்தார். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம். இன்னொரு இடத்துல தம்முடைய சீஷர்களோடு கூட பேசும்பொழுது சொல்றாரு பாருங்க, 38ஆம் வசனம், யோவான் 6:38, என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்றார். அங்கேருந்து வரும் பொழுது வானத்திலிருந்து இறங்கி வர்றப்ப டேடிட்ட சொல்லிட்டு வந்தது, எனக்கு சரீரத்தை ஆயத்தப்படுத்திருக்கிறது உங்களுடைய சித்தம் செய்யறதுக்கு போறேன்ட்டு வந்துட்டார். இப்போ பூமியில இருக்கிறப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் வானத்திலிருந்து எதுக்கு நான் இறங்கி வந்தேன் அப்படின்னா, என்னுடைய சித்தம் இல்லை, பிதாவின் சித்தம் செய்ய. ஓகே. அப்புறம் இன்னொரு இடத்துல மத்தேயு எழுதின சுவிசேஷம், இப்ப சாக போறப்ப
மரணத்துக்கு முன்னால, சிலுவைக்கு முன்னால, மத்தேயு 26ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 26:39. பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆனாலும் என் சித்தம் அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். மறுபடியும் 44ஆம் வசனத்துல 42ல கூட வாசிக்கிறோம். பிதாவே, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. 45ஆம் வசனம், 44. மறுபடியும் அவர்களை விட்டு போய் 3ஆம் தரமும் அந்த வார்த்தைகளை சொல்லி, எந்த வார்த்தைகளை சொல்லி? பிதாவே, உம்முடைய சித்தம் ஆக கடவுது என்று சொல்லி ஜெபம் பண்ணினார். அந்த சித்தம் அவருக்கு விருப்பம் இருக்கா இல்லையோ, அது எவ்வளவு கசப்பான பாத்திரமா இருந்தாலும் சரி, அது நிந்தையா இருந்தாலும் சரி, அது அவமானமா இருந்தாலும் சரி, புறக்கணிக்கப்படுறதா இருந்தாலும் சரி, சிலுவை மரணமா இருந்தாலும் சரி, எஸ், என் சித்தம் இல்ல, பிதாவே உம்முடைய சித்தம் ஆக கடவுது. முடிக்கிறப்ப கெத்செமனேல அவர் ஜெபம் பண்ணி முடிச்சிட்டார். யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம், முதல்ல சில வசனங்களை மட்டும் பார்த்துக்கோ. அதுக்கப்புறம் ஜீசஸ்னுடைய லைஃப்ல இருந்தும் நடைமுறை வாழ்க்கையில நாம பிதாவின் சித்தம் செய்யறோமா, நம்ம சித்தம் செய்யறோமாங்கிறத நம்ம நிதானிச்சு பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம், இங்க வாசிக்கிறோம் 4ஆம் வசனத்துல, பூமியிலே உம்மை நான் மகிமைப்படுத்தினேன். எப்படி நான் மகிமைப்படுத்தினேன் அப்படின்னா, பிதாவே, ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி டே நான் செய்யும்படிக்கு எனக்கு என்னென்னலாம் நீங்க நியமித்தீங்களோ அதை எல்லாத்தையும் செய்து முடித்து மகிமைப்படுத்திட்டேன் அப்படின்ட்டார். I glorified you, Daddy, I glorified. நான் செய்யும்படி நீங்க எனக்கு என்னென்ன கிரியைகளை நியமித்தீங்களோ எல்லாம் செஞ்சு முடிச்சேன். நாசரேத்தூர்ல தான் இருக்கணும்னு சொன்னீங்க. 30 வருஷம் நாசரேத்து விட்டு நான் வெளியில போல டாடி. பெரிய ஃபேமிலியில இருக்கணும்னு வச்சுங்க, செய்து முடிச்சேன். புவர் கார்பெண்டர் நீங்க, செய்து முடிச்சேன். ஒரு நன்மை வாசம் இல்லாத இந்த நாசரேத்தூர்ல வச்சுங்க, அவிசுவாசியான சகோதர சகோதரிகளை கொடுத்தீங்க, நிந்தையில வச்சுங்க, அவமானத்துல வச்சுங்க. நீ எனக்கு நியமித்ததெல்லாம் நான் செய்து முடிச்சேன், உண்மை மகிமைப்படுத்திட்டேன் அப்படின்னு சொன்னார். சோ அதுக்குதான் இந்த சரீரமா. இந்த சரீரம் வேற எதுக்கும் இல்லை. இந்த சரீரம், இதை நம்ம பிரியமானவர்களே, இந்த சரீரத்துல நான் என்னென்ன செய்யறோம், நாமும் நம்மளுடைய சரீரத்தை பார்த்தே நம்ம சொல்லணும், இதாவே குமாரனுக்கு ஒரு சரீரத்தை நீங்க ஆயத்தப்படுத்தினது போல எனக்கும் ஒரு சரீரத்தை நீங்க ஆயத்தப்படுத்திருக்கீங்க. அதுல ஏன் சித்தம் செய்ய அல்ல, எனக்கே பிரியமாய் நடக்க அல்ல, என்னுடைய மனசும் மாம்சம் விரும்பினவைகளை செய்ய அல்ல, என் இஷ்டத்தின்படி வாழ அல்ல, எனக்கு பிரியமாய் நடக்க இந்த சரீரம் இல்லை அப்படிங்கிறவர்கள் தான் ஆவிக்குரியவர்கள். அப்படிதான் இயேசு நடந்தபடி நடக்கிறவர்கள். அவருடைய வாழ்க்கையில இந்த வார்த்தை இப்படி சொல்லலாம், அவர் தன்னுடைய சித்தம் செய்யாம பிதாவினுடைய சித்தம் செய்தார் அப்படிங்கிறத சுருக்கமா இன்னொரு வார்த்தை சொல்லிடலாம். ரோமர் 15:3, ரோமருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ரோமருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் முதல் பார்ட்ல இப்படி வாசிக்கிறோம், கிறிஸ்து தமக்கே பிரியமாய் நடக்கவில்லை. இயேசு கிறிஸ்து
பூமியில வாழ்ந்த நாட்கள் முழுவதும் அவர் தமக்கு பிரியமாய் நடக்கவில்லை. தனக்கு பிரியமானது பார்க்கல. தனக்கு பிரியமானது தான் இஷ்டப்படி தனக்கு சித்தமானதை தனக்கு பிரியமானது பேசல. தனக்கு பிரியமான இடத்துக்கு போல, தனக்கு பிரியமானபடி செலவு பண்ணல. எப்பா கிறிஸ்துவனுடைய வாழ்க்கைக்கு நமக்கு எவ்வளவு தூரம் இருக்கு பிரியமானவர்களே. நாமும் அநேக விஷயங்களில் நாம் நமக்கே பிரியமா நடக்கிறோம். நமக்கு பிரியமானவைகளை செய்யறோம். நம்ம பிரியமானவைகளை நினைச்சதை செய்யறோம், நினைச்சதை வாங்குறோம், நினைச்சதை சாப்பிடுறோம், நினைச்ச இடத்துக்கு போறோம். எல்லாம் என்னடா அப்படின்னா ஏன் இஷ்டம், எல்லாம் நம்ம இஷ்டம், நமக்கே பிரியமாய் நடக்கிறது. ஓகே, நம் இயேசுனுடைய காரியத்தை இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். இன்னும் சில வசனங்களை பார்ப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். ஜான் தன்னுடைய சுவிசேஷத்தில், யோவான் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது ஜான் காஸ்பல்ல சும்மா ஒர்க் பண்ணுங்க. நான் சுயமாய் பேசவில்லை, நான் சுயமாய் வரவில்லை, நான் சுயமாய் ஒன்றும் செய்யவில்லை அப்படிங்கிறது யோவான் சுவிசேஷத்துல எத்தனை முறை பதிவாயிருக்குங்கிறத நேரம் கிடைக்கும் பொழுது அப்படியே ஜான் காஸ்பல்ல வரும் பொழுது ரெஃபரன்ஸ், நீங்களே ஒரு செயின் ரெஃபரன்ஸ் போட்டுங்க. உங்களுடைய வேதத்தை வாசிக்கும் பொழுது ஒரு செயின் ரெஃபரன்ஸ் பக்கத்தில் ஒரு ரெஃபரன்ஸ் எழுதி 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 வைக்கும் பொழுது இந்த ஜான் காஸ்பல்ல எத்தனை தடவை யோவான் அதை, அப்ப அது யோவான் அதை பார்த்திருக்கிறார். அவருக்கு சிநேகிதனமாய் இருந்த, இயேசுக்கு அன்பாய் இருந்த சீஷன் இயேசுவை அப்சர்வ் பண்ணி சுவிசேஷன் தன்னுடைய சுவிசேஷத்தில் இந்த வார்த்தை அதிகமா பதிவுபட்டார். அதனுடைய தாழ்மை. சும்மா 1-2 வசனங்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன். யோவான் 5:19. பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதே அன்றி, நம்பர் 1, வேறு ஒன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். குமாரன் தாமாய் ஒன்று செய்ய மாட்டார். அவர்கிட்ட போய் வாங்கணும். இப்ப உதாரணமா இது என்ன கான்டெக்ஸ்ட்ல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 38 வருஷமாய் ஒருத்தன் பெதஸ்தா குளத்துல கிடக்கிறான். சப்பானி 38 வருஷம். அவன் ஆண்டவர் என்ன ஆகிட்டார்னா அவனை சொஸ்தமாகிட்டார். 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போனான். அந்த நாள் ஓய்வு நாள். அப்ப யூதர்கள் குணமாக்கப்பட்டவனை நோக்கி, இது ஓய்வு நாள், இந்த மாதிரி காரியத்தை உனக்கு செஞ்சது யாருன்னு கேட்கிறாங்க. 12ஆம் வசனத்துல, உன்கிட்ட சொன்ன மனுஷன் யார் என்று கேட்டார்கள். சொஸ்தமாக்கப்பட்டவர் அவர் இன்னார் என்று அறியவில்லை. 14ஆம் வசனம், இயேசு அவனை தேவாலயத்தில் கண்டார். இதோ நீ சொஸ்தமான அதிக கேடானது ஒன்று உனக்கு வராதபடிக்கு நீ பாவம் செய்யாதே என்றார். ஓகே, இயேசு யூதர்கள் அவனை இயேசுன்னு அறிவிச்சிட்டாங்க. உடனே இங்க வாசிக்கிறோம் 16ஆம் வசனத்துல, இயேசு இவைகளை ஓய்வு நாளில் செய்தபடியால் யூதர்கள் அவரை துன்பப்படுத்தி அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். அப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஓய்வு நாள்ல கிரியை செய்யக்கூடாதுன்னு உனக்கு தெரியாது? ஓய்வு நாள்ல கிரியை செய்யக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு அவரை பகைக்கிறாங்க. அப்ப இயேசு ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க 17ஆம் வசனத்துல. இயேசு அவர்களை நோக்கி, என் பிதா
இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார். என்ன கிரியை? என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார் அப்படின்னா, என் பிதா ஆதியில ஆரம்பிச்சார். என் பிதா ஆதி முதல் ஒரு கிரியை செய்கிறார். என்ன கிரியை செய்து வருகிறார் என்றால், பிசாசுனுடைய கிரியைகளை அழித்து வருகிறார். அது ஓய்வு நாள்லாம் கிடையாது. பிசாசுனுடைய கிரியைகளை ஒரு ஆதி முதற்கொண்டு அவர் கிரியை அழித்து வருகிறார். எப்ப ஏதேன் தோட்டத்துல ஆதி தாய் தகப்பனை அவன் வீழ்த்தினானோ, எப்ப பாவம் உள்ள பிரவேசித்ததோ, எஸ் பிதா அப்பொழுதே கிரியை செய்ய தொடங்கிட்டார். வீழ்ச்சியுற்ற அந்த மனுஷனை மீட்கும்படிக்கு அவனுக்கு ஒரு ரட்சிப்பின் கிரியையை, பிசாசனுடைய கிரியைகளை, இழந்து போனதை தேடி ரட்சிக்கும்படியான அந்த கிரியை ஆதி முதல் என் பிதா கிரியை செய்கிறார். பிசாசனுடைய கிரியைகளை என் பிதா ஆதி முதல் கிரியை செய்து வருகிறார். நானும் கிரியை செய்து வருகிறேன். இவர்களுக்கு அதாவது தெரியுமா அப்படின்னா, அவர்களுக்கு இதெல்லாம் தெரியாது. அவர்களுக்கு தெரிஞ்சது என்னன்னா, படுக்கையை தூக்கக்கூடாது, இத்தனை அடி தாண்டி நடக்கக்கூடாது, இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதை தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்களே ஒழிய எதை கவனிக்கல. அப்படின்னா இயேசு எதை பார்க்கிறார்? என் பிதா இப்ப சொல்றாரு பாருங்க, 19 வசனம். இப்ப வாசிச்சா புரியும். இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய காண்கிறது எதுவோ, பிதாவானவர் என்ன கிரியை செய்கிறார் அப்படிங்கறத நான் பார்க்கிறேன். என் பிதா ஆதி முதல் பிசாசனுடைய கிரிகளை அழித்து வருகிறார். என் பிதா இழந்து போனதை தேடி ரட்சிக்கும்படி என் பிதா கிரியை செய்கிறார். நானும் அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடி செய்கிறார். இதை தவிர நான் வேற ஒன்றையும் நான் தாமாய் நான் செய்ய மாட்டேன். இதான் கிரியை. அப்ப இது ஜனங்களுக்கு புரியல. அவரை கொலை செய்யணும்னு வகை தேடினாங்க. அருமையானவர்களே, அப்ப பிதா என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த 38 வருஷமா கிடக்கிறவனுக்கு அது ஓய்வு நாள்லாம் கிடையாது. அவனை கிரியை செய்து அவனை எழுப்புன்னு சொன்னார். அது ஓய்வு நாளா போச்சு. ஜீசஸ்னுடைய ஒரு மினிஸ்ட்ரியில இரிட்டேட்டிங் மினிஸ்ட்ரி, அவருடைய மினிஸ்ட்ரி ஆஃப் இரிட்டேட்டிங். அது வாங்கடா, உங்களுக்கு வேணுன்ட்டே உங்களுக்கு நான் என்ன செய்யறேன், உங்களுக்கு ஓய்வு நாளா பார்த்து நான் செய்யறேன் அப்படின்னு இவரும் தன்னிச்சை அதுவும் செய்யல. அதுவும் யார் தான் சொன்னது அப்படின்னா, பிதாதான் சொல்றது. 4 காஸ்பல்லையும் 7 முக்கியமான அற்புதங்கள் ஓய்வு நாளில் ஜீசஸ் செய்தது. 4 சுவிசேஷத்திலையும் 7 முக்கியமான அற்புதங்கள் எல்லாம் என்னைக்கு அப்படின்னா கரெக்டா ஓய்வு நாள். இப்படிதான் என்ன செய்வார் அப்படின்னா, ஜனங்கள்ட்ட இருந்து பகையை வாங்கிக்கிட்டார். ஃபாதர், நான் என்ன செய்ய, நேரா ஜெருசலேமுக்கு போற, எங்க போகாத அப்படின்னா டெம்பிளுக்கு போகாத, சுயமா ஒண்ணு செய்யல பாருங்க. ஜெருசலேமுக்கு வந்திருக்கிறார், கலிலேயாவிலிருந்து யூதேயாவுக்கு வந்திருக்கிறார். ஜெருசலேம் டெம்பிளுக்கு போகாத, நேரம் எங்க போ அப்படின்னா பெதஸ்தாக்குள்ள. சரி டாடி, அங்க நான் என்ன செய்ய, நான் காமிப்பேன், இப்போ அங்க போனாரு. இவ்வளவு பேர் இருக்காங்களே, ஒரு பெரிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே இங்க இருக்கு, என்ன பண்றது? ஓகே, தேர்ஸ் ஒன் ஃபெலோ, அவனை பாரு, அவனை என்ன செய்ய அப்படின்னா அவனை குணமாக்க. சரி டாடி, அவ்வளவுதான். முடிச்சிட்டார். முடிச்சுட்டு எங்க போயிட்டார் அப்படின்னு டெம்பிளுக்கு போயிட்டார். ஜெருசலேம் வந்தார், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனார். ஒரு பெட்ல உள்ளவனை என்ன பண்ணார் அப்படின்னா சுகமாக்கினார். நேரம் ஜெருசலேம் டெம்பிளுக்கு போயிட்டார். வேலை முடிஞ்சு போச்சு. இது யாருடைய கிரியை அப்படின்னா பிதா சொன்னார். தாமா செய்யல. தாமாய் குமாரன் ஒன்று செய்ய மாட்டார். பிதாவான் என்ன சொல்றாரோ அதான். பின்னால் வாசிக்கிறோம். யோவான் சுவிசேஷத்துல வாசிக்கிறோம்ல, 8ஆம் அதே அதிகாரத்துல தான் வாசிக்கிறோம். 30ஆம் வசனம். யோவான் 5:30 வாசிக்கிறோம். யோவான் 5:30 வாசி, நான்
என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை. கீழே, எனக்கு சித்தமானதை நான் தேட மாட்டேன். என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதே நான் தேடுகிறேன். Praise the Lord. என் தீர்ப்பு நீதியாய் இருக்கிறது. இயேசுவை போலவே நாமும், அருமையானவர்களே, நமக்கு டிசர்ன்மெண்ட் வேணும் அப்படின்னா, நம்ம யாரையும் ஜட்ஜ் பண்றதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. நமக்கு டிசர்ன்மெண்ட் வேணும், பகுத்தறிகிறதுல நாம் வளரணும். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானித்து நியாய்ந்து இருக்கிறான், எல்லாவற்றையும் நிதானிக்கிறான். நல்ல டிசர்ன்மெண்ட்ல நான் வளரணும் அப்படின்னா, தேர் இஸ் ஒன் சீக்ரெட் இங்க இருக்கு. என்ன இருக்கு அப்படின்னா, ஜீசஸ்ல இருந்து நம்ம கற்றுக்கொள்றோம். லார்ட், எனக்கு டிசர்ன்மெண்ட் வேணும் ஆண்டவர். ஐ வாண்ட் த ஸ்பிரிட் ஆஃப் டிசர்ன்மெண்ட். ஓகே ஓகே, குமாரனாகி என் குமாரனுக்கு நான் டிசர்ன்மெண்ட் ஸ்பிரிட்டை கொடுத்தேன். டிசர்ன் எப்ப அப்படின்னா, என்னுடைய குமாரன், என்னுடைய மூத்த குமாரன் தனக்கு சித்தமானதை செய்யாமல் எனக்கு சித்தமானதே தேடிட்டு இருந்ததுனால அவருக்கு அந்த கொடுத்தேங்கிறது போல, பிரியமானவர்களே, ஆண்டவரே, எனக்கு காலையில எழுந்திருச்ச உடனே நான் நிக்கணும் ஃபாதர்ட்ட. தகப்பனே, இந்த நாள் முழுவதும் இந்த சரீரத்துல என் சித்தம் செஞ்சிடக்கூடாது, எனக்கு பிரியமான நடந்துடக்கூடாது, எனக்கு பிரியமானதை பேசக்கூடாது, எனக்கு பிரியமான இடத்துக்கு நான் போகக்கூடாது, எனக்கு பிரியமானதை செலவு செய்யக்கூடாது, எனக்கு பிரியமானதை பார்க்கக்கூடாது. நான் ஒன்று எல்லாம் நீங்க சொல்லி 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 ஒண்ணு செய்யறதா இருந்தாலும் சரி, அல்லது இன்னொரு இடத்துல வாசிப்போமே. நாம் அடுத்த ஆறாம் அதிகாரத்துல கூட வாசிக்கிறோம். 6ஆம் அதிகாரம் இல்ல, நிறைய வசனங்கள் இருக்கு. நான் உங்களுக்கு 38ஆம் வசனம், 6:38 நான் வாசிச்சோம். அடுத்த 8ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். யோவான் 8:28, நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளை சொன்னேன். மறுபடியும் வாசிக்கிறேன். நான் ஒன்றும் செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே. கீழே இங்க வாசிக்கிறோம் 42ஆம் வசனத்துல, அதே அதிகாரத்தில் 42ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். தேவன் உங்கள் பிதாவாயிருந்தால் என்னிடத்தில் அன்பாயிருப்பீர்கள், ஏனெனில் நான் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன், நான் சுயமாய் வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார். இன்னும் கூட வாசிக்கிறோம் 8ஆம் அதிகாரம் 8:50 கூட வாசிக்கிறோம். இன்னொரு வார்த்தையை வாசிக்கிறோம். 12ஆம் முடிச்சிருவோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம், நான் சுயமாய் பேசவில்லை, நான் சுயமாய் பேசவில்லை. பின்னால 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 14:10, நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறது இல்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்கள் என் சுயமாய் சொல்லவில்லை. சுயமா பேசல, சுயமா சொல்லல, சுயமா போதிக்கல, சுயமா வரல, சுயமா ஒரு இடத்துக்கு போகல, சுயமா எதையுமே நான் செய்யல. அப்புறம் என்னதான் செய்யறார் அப்படின்னா, பிதாவுனுடைய சித்தத்தை மாத்திரமே நான் செய்யறேன். திஸ் இஸ் glory of Jesus. இந்த சரீரத்தில் அவர் அப்படிதான் இருந்தார். ஓகே, அவருடைய ஜீவிதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை காண்பிக்கிறது எல்லாம், வசனங்கள் எல்லாம் இப்படி எல்லாம் இருக்குங்கிறத நாம் பார்க்கிறோம். அவருடைய ஜீவிதத்தில் அவர் தமக்கு பிரியமாய் நடந்ததே கிடையாது. அவர் தனக்கு பிரியமாய் நடந்ததில்லை, அவர் சுயமா ஒன்றும் செஞ்சதே கிடையாது. இந்த வார்த்தையை 2 வார்த்தையை நம்ம இருதயத்தில் எழுதி வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 3-4 பகுதியை சொல்றேன். ஒன்று மணி மேட்டர்ஸ்,
அதிகமாய் நாம் சுயசித்தம் செய்யற பகுதி மணி. ஆகாயத்தில் நாம் சுலபம் பண்ணக்கூடாது. மணி மேட்டர்ஸ்ல அதிகமாய் சுயசித்தம் செய்கிறவர்கள். ஒரு ஒரு சில உதாரணங்களை சொல்லிட்டு நான் ஜீசஸ்னோட லைஃப் வருவோம். அன்னைக்கு ஒரு சகோதரனை, ஒரு சபையில உள்ள சகோதரனை நான் அறிவேன். ஒரு சபையில உள்ள நம்ம மத்தியில் எந்த சர்ச்சுன்னு நான் சொல்ல விரும்பல. ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனுக்கு என்ன கொடுக்கிறார் அப்படின்னா 50,000 வட்டிக்கு பணம் கொடுக்கிறார். பாருங்க. இன்னொரு சகோதரன், 2 பேர். சில பேர் பார்த்துருக்கீங்கன்னா என்னது, எல்லாம் திருச்சபையில் உள்ளவர்கள். 2 இந்த மாடு தரகர்கள் எல்லாம் எங்க கிராமங்கள் ஊர்கள் எல்லாம் படம், அந்த மாடு தரகர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா இப்படிமா இந்த மாதிரி. அதாவது ஒரு பிரதர் இன்னொரு பிரதர்கிட்ட என்ன செய்யறது அப்படின்னா, 2 லட்சம் ரூபாய் இருக்கு, ஏதாவது ஒரு 2 வட்டிக்கு 3 வட்டிக்கு யாருக்கா கொடுக்கறதா கொடு. 2 லட்சம் ரூபா இருக்கு, 1 லட்சம் ரூபா கையில பணம் இருக்கு, யாருக்காவது தேவை உள்ளவங்களுக்கு நீ கொடுக்கறதா கொடுத்துட்டு இந்த வட்டி எனக்கு வாங்கி கொடுத்துரு, உனக்கு இவ்வளவு எடுத்துக்கா எடுத்துக்க. எப்படி அடியில இவரெல்லாம் யாரு இவர்கள் அப்படின்னா, இந்த சரீரத்துல முழுக்க முழுக்க சுயசித்தம் செய்கிறவர்கள். வட்டி கூடுறவங்க, ஒருவருக்கு என்ன வாங்குறவர்கள், இப்படி ரகசியமா என்ன வாங்கி கொள்கிறவர்கள், கடன் வாங்கி கொள்கிறவர்கள் எல்லாம் சுயசித்தம். பிதா சொன்னாரா அப்படின்னா, தாமாய் தங்களுக்கு பிரியமாகவே பண ஆசை உடையவர்களாய். சில வாலிபர்கள், நல்லா சம்பாதிக்கிற வாலிபர்கள், நீங்க எல்லாம் இப்ப வெளிநாட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இந்த உதாரணம் எப்படி பொருந்துமோ பொருந்தட்டும். எல்லாம் மாம்சத்தினுடைய இச்சை, எல்லாம் சுயசித்தம் செய்கிறவர்கள். கையில பணம் காசு இருக்கு. இப்ப நிறைய உதாரணங்கள் சொல்றேன், எல்லாம் சுயசித்தம் செய்கிறவர்கள். இது சுத்தமா கண்டம் ஆயிடுச்சுன்னா ரைட், ஒண்ணுமே இல்லை, இது கண்டம் ஆயிடுச்சு, இந்த மேல ஒண்ணுமே கிடையாது. இங்கேருந்து வர்றதும் கேட்க மாட்டேங்குது, இங்கேருந்து போகவும் மாட்டேங்குது, ஒண்ணுமே இல்லை, உருப்படி இல்லாம போயிடுச்சுன்னா தூக்கி போட்டு ஒண்ணு வாங்கலாம். ரைட், அத்தியாவசியமான டிவைஸ் ரைட், இன்னைக்கு பேசுறதுக்கு மற்ற காரியங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா சிலர் இருக்காங்க. இப்ப நீங்க நியூ அரைவல் தூக்கிடுறா, இது தூக்கி எறிஞ்சாச்சு, ஒண்ணு புதுசா ஆக வேண்டியது. இவரு மைனர், இவரு தான் எஜமானன், இந்த பணத்துக்கு இவரு தான் எஜமானன், இவர் தான் மாஸ்டர் ஆஃப் மணி, இவர் தான் மாஸ்டர். பணத்துக்கு இவர் தான் ஓனர். சுயசித்தம் செய்கிறவர்கள் தான் இஷ்டத்துக்கு ஒன்னு தூக்கி எறிஞ்சிட்டு ஒன்னு வாங்கிக்க வேண்டியது. இவரெல்லாம் இயேசுனுடைய பேரை சொல்றாங்க பாருங்க, இயேசுனுடைய பேர். சுயசித்தம் செய்கிறவர்கள். இது என்ன தூக்கி போட வேண்டியது, இன்னொன்னு வாங்க வேண்டியது, தங்கள் இஷ்டத்துக்கு ஒண்ணு வாங்குறது, தங்கள் இஷ்டத்துக்கு ஒரு இடத்துக்கு போறது. ஒரு 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 சில வாலிபர்கள் பிளான் பண்றாங்க, ஒரு இடத்துல சில வாலிபர்கள் பிளான் பண்றாங்க. எல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்க, ஞானஸ்தானம் எடுத்தவங்களா, சபையில இருக்காங்க. சில வாலிபர்கள் அவ்வளவுதான், ஒரு 4-5 வாலிபர்கள் அப்படியே பிளான் பண்றாங்க. அப்படியே தாங்களாகவே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா எல்லாம் பிளான் பண்றாங்க. தே ஹாவ் மணி, தே ஆர் ஏர்னிங் மெம்பர்ஸ். பேரண்ட்ஸ்ட 2 வார்த்தை சொல்றாங்க, எங்க போகணும் அப்படிங்கிறாங்கன்னா, டூர், பிக்னிக். எத்தனை நாள்? 3 நாள். எங்க போகணும்? எங்கேயோ போகணும். They plan on their own. இஷ்டத்தை பார்க்கணும், சைட் சீயிங்.
எங்கடா சைட் சீயிங் அப்படின்னு பார்த்தா நைட்டு சஃபாரி, சஃபாரி, ஜங்கிள் சஃபாரி. பேரண்ட்ஸுக்கு தெரியுமான்னு கேட்டா ஜங்கிள்னா என்னன்னு தெரியாது. அவங்களுக்கு ஜங்கிள்னாவே என்னன்னு தெரியாது. அவங்களுக்கு ஏதாவது ஜங்கிள்னா அவங்களுக்கு என்னது தெரியும்? ஜங்கிள் சஃபாரி. அவங்களுக்கு சொல்றது இந்த ஊருக்கு போயிட்டு வர்றோம், அவ்வளவுதான். ஊருக்கு போறோமா இல்லையா? சும்மா ஊருக்கு போய் அருவியில குளிச்சுட்டு வந்துடுறோம். அருவியில குளிச்சுட்டு வந்துடுவோம். அருவியில குளிச்சு பார்த்து மௌனே ஜாக்கிரதையா போயிட்டு வாங்கடா அப்படின்னா, இங்க பிளான் என்னடா அப்படின்னா, மலை ஏறுறது, ட்ரெக்கிங்கு, சஃபாரி. என்ன அப்படின்னா சுயசித்தம் செய்கிறவர்கள். இந்த சரீரம் எதுக்கு அப்படின்னா என் சௌரியத்துக்கு, என் சௌரியத்துக்கு வாங்கணும், என் சௌரியத்துக்கு போகணும், சௌரியத்துக்கு செலவு பண்ணணும் அப்படின்னா. அப்ப இந்த காஸ்பல்ல சொல்லப்பட்டிருக்கிறது, நான் சுயமா போகல, நான் சுயமா வரல, நான் சுயமா ஒன்று செய்யல, நான் பிதாவின் சித்தம் தான் இந்த சரீரத்துல செய்யறேன் அப்படின்னா இயேசுனுடைய மகிமைக்கு இவர்களுக்கு சம்மந்தமே கிடையாது. துக்கமா இருக்கு. அருமையானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், மணி டீலிங்ஸ்ல we are not masters. we are not masters. ஸ்டீவார்ட்ஸ். நான் உக்ரானக்காரன், என் சௌரியத்துக்குலாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா ஆண்டவர்கிட்ட போய் கணக்கு கொடுக்கணும். நான் ஒரு நாளைக்கு ஆண்டவரே நான் செய்யலாமா, இதை நான் செலவு செய்யலாமா அப்படின்னு நிக்கணும். உள்ளார ஹோலி ஸ்பிரிட் என்ன சொல்லணும் அப்படின்னா டிக் அடிக்கணும். ஓகே, இதை செலவு பண்ணு, ஓகே டிக்கு ஒண்ணுன்னா டிக்கு, ஓகே இதை வாங்கலாமா டிக்கு. ஹோலி ஸ்பிரிட் டிக் அடிக்கணும் நம்ம. அப்பதான் அது ஆசீர்வாதம் பெறும். மனரம்யமா இருப்போம் நம்ம. தேவ சித்தத்தின்படி செய்யறோங்கிறதா இருக்கும். சிலர் பிசினஸ் பண்ணுகிறவர்கள், சுயசித்தம் செய்கிறவர்கள், தேவ சித்தமே இருக்காது. தேவ சித்தம் இல்லாதபடிக்கு வேலையை தெரிந்து கொள்கிறவர்கள், தேவ சித்தம் இல்லாதபடிக்கு வெளிநாடு செல்கிறவர்கள், தேவ சித்தம் இல்லாதபடிக்கு திருமணம் பண்ணுகிறவர்கள், தேவ சித்தம் இல்லாதபடிக்கு வீடு கட்டுகிறவர்கள், தேவ சித்தம் இல்லாதபடிக்கு பிள்ளைகளை படிக்க வைக்கிறவர்கள், எல்லாம் சுயசித்தம். எல்லாவற்றிலும். அப்ப நம்ம தேவ சித்தம் செய்யறோமா இல்லையாங்கிறத நம்ம செக் பண்ண. நீங்க ரைட்டா செய்யறீங்களா தப்பா செய்யறேன்னு எனக்கு தெரியாது. நான் என்ன செக் பண்ணிக்கணும். ஆண்டவரே, நான் தேவ சித்தம் செய்யறேன்னா பிதாவின் சித்தம் செய்யறேன், எனக்கு நான் பிரியமா நடக்கக்கூடாது, அவ்வளவுதான். இயேசு அவர் மணி டீல் பண்ண விதம், அவர் பணத்தை டீல் பண்ண விதம், அவருடைய பிரின்சிபல்ஸ் எப்படி அநேக சூழ்நிலைகள் அவர் இயேசு கையில பணம் எல்லாம் இல்ல, பிதாவை சார்ந்திருந்தார். எப்படியோ அவர் செலவு செய்யலாம். ஆனா அப்படிலாம் செலவு செய்ய மாட்டார். சுயமாய் ஒன்று செய்ய மாட்டார். அல்லது ஒரு இடத்துக்கு போற காரியமா இருக்கட்டும், அல்லது வர்ற காரியங்களா இருக்கட்டும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம். இந்த வார்த்தைகளெல்லாம் நான் நிறைய தடவை காண்பிச்சிருக்கேன். யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல லாசருடைய சகோதரி ஒரு செய்தி அனுப்புறார். ஆண்டவரே, நீ சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான் என்று அவரிடத்துக்கு ஆள் அனுப்பினார்கள். சிநேகிதன், நீ சிநேகிக்கிறவன் வியாதியாய் இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்துக்கு ஆள் அனுப்பினார்கள். 4ஆம் வசனத்துல 3க்கு 4க்கு இடையில, 3வது வசனத்துக்கு 4வது வசனத்துக்கு இடையில அவர் பிதாவினுடைய சமூகத்துக்கு போயிருப்பார். 3வது வசனத்துக்கும் 4வது வசனத்துக்கு இடையில ஒண்ணு இருக்கு. என்ன இருக்கு அப்படின்னா, பிதாவினுடைய சமூகத்துல போய் விசாரிச்சிருப்பார். ஃபாதர், வாட் ஷுட் ஐ டூ? செய்தி வருது. நம்ம பாஷையில சொன்னோம்னா மெசேஜ் வருது, ஃபோன் கால் வருது, ஒரு மெசேஜை பார்க்குறோம். ஃபாதர், வாட் ஷுட் ஐ டூ? அவ்வளவுதான். அவர்கிட்ட பிதாவினிடத்துல அவர் எப்பொழுதும் அவர் கேட்டார்னா உடனே செய்தி உடனே வந்துடும், பதில் வந்துடும்.
யோவான் 8 தான் வாசிக்கிறோம்ல, அவர் ஜெபம் பண்ணா உடனே பதில் வந்துடும். ரொம்ப நேரம்லாம் கிடையாது. ஏன்னா பிதாவுக்கு பிரியமானவர்களை எப்பொழுதும் அவர் செஞ்சிட்டு இருக்கிற அப்படின்னா, அவருக்கு இன்னைக்கு போட்டு 3 நாளைக்கு கழிச்சுலாம் பதில் இல்லை. ஃபாதர், வாட் ஷுட் ஐ டூ? லாசரை குறித்து நான் கேள்விப்பட்டேன், நான் என்ன செய்ய அப்படின்னா, நோ, நீ இன்னும் இங்க 2 நாள் தங்கு. அப்போ மறிச்சிருவானே டேடி, வியாதி போட்டிருக்கான்னு சொல்றாங்க, செத்துட்டா, நோ, அவன் சாவான், என்னுடைய நாம மகிமைப்படும், நீ அவனை உயிரோடு நீ எழுப்புவ. ஓகே டேடி. அப்படி தங்கிட்டார். அப்ப யார ப்ளீஸ் பண்ணல அப்படின்னா, மார்த்தா மரியால ப்ளீஸ் பண்ண மாட்டார். மார்த்தா மரியால ப்ளீஸ் பண்ண மாட்டார். அடுத்தது மேரிய, மதர் மேரிய ப்ளீஸ் பண்ண மாட்டார். ஸ்திரீயே, உனக்கு எனக்கு என்னன்றுவார். மை ஹவர் ஹஸ் நாட் எட் கம், என் வேலை இன்னும் வரல. ஸ்திரீயே, வாட் பிசினஸ் டு யூ ஹேவ் வித் மீ? அவ்வளவுதான். பெத்த தாயே ப்ளீஸ் பண்ண மாட்டார். சிநேகிதர்களை ப்ளீஸ் பண்ண மாட்டார். ஆண்ட்ரூ, பீட்டர், கெட் பிஹைண்ட் மீ சாட்டன், ப்ளீஸ் பண்ண மாட்டார். சீஷர்களை ப்ளீஸ் பண்ண மாட்டார். யூதர்களை ப்ளீஸ் பண்ண மாட்டார். ஏரோதை ப்ளீஸ் பண்ண மாட்டார். ஆசாரியர்களை ப்ளீஸ் பண்ண மாட்டார். யாரையும் ப்ளீஸ் பண்ண மாட்டார். பிதாவை மட்டும்தான் நான் ப்ளீஸ் பண்ணுவேன். எவ்வளவு பகைச்சாலும் சரி, என்னை தூக்கி சிலுவையில் அரைஞ்சாலும் சரி, என்னோட பிதாவின் சித்தத்தை தானே செய்யும். இட்ஸ் ஜீசஸ். உடனே போல அவர் சுயமாய் ஒண்ணு செய்யலையே. அவர் சுயமாய் ஒன்று செய்ய மாட்டார். அவர் சுயமாய் செஞ்சிருந்தாருன்னு கிளம்பி போயிருக்கணும். அவர் சுயமாய் செய்ய மாட்டார். யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், அவர் சுயமாய் செய்திருந்தாரானால், அவர் தமக்கே பிரியமாய் நடந்திருந்திருப்பாரானால் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் கடைசியில வாசிக்கிறோம், அவரவர் தங்கள் வீட்டுக்கு போனார்கள், இயேசு ஒலிவ மலைக்கு போனார். அவர் தமக்கு பிரியமாய் நடந்திருப்பாரானால், அவர் சுயசித்தம் செய்திருப்பாரானால் என்ன செஞ்சிருக்கலாம்? மலையிலெல்லாம் போய் தங்கியிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஜீசஸ் பிளஸ் 13 பேர் என்ன செஞ்சிருப்பான்னு கேட்டா, ஜெருசலேம்ல ஒரு சத்திரத்துல போய் ஒரு லாட்ஜில் ரூம் எடுத்து 12 பேர் தங்கி இருந்திருக்கலாம். அவர் தமக்கே பிரியமாய் நடக்க மாட்டார், தாமாய் ஒண்ணு செய்ய மாட்டார். ஆண்டவரே, இது பணம், ஏழைகள் எல்லாரும் கொடுத்த காணிக்க பணம், இது ஏழைகளுக்கு கொஞ்சம் பயன்படணும், பண்டிகைக்கு பணம் படணும், இந்த பணத்தை நான் என்ன செஞ்சிடக்கூடாது, இப்படி எல்லாம் செய்யணும்னு அவசியம் இல்லை. ஒரு பாதி ராத்திரி போயிட்டு ஒளிவு மலையில தங்கிட்டு நான் காலையில வந்துடலாம். ஃபெய்த்ஃபுல்னஸ். தனக்கே பிரியமாய் அவர் நடக்கல, தான் சித்தம் செய்யல, அல்லது பசியா இருக்கிற காரியமா இருக்கட்டும், அவர் தனக்கு பிரியமா நடக்கல, தான் பசியா இருந்தார், என்ன செய்யல அப்படின்னா, கல்லுகளை அப்பமாக்கி புசிக்கலான்னு சத்ரு சொல்லும் பொழுது, நோ, செத்தாலும் சாவனே ஒழிய நான் எனக்கு பிரியமா நடக்க மாட்டேன். 40 நாள் கடுமையான பசியில செத்தாலும் சாவனே ஒழிய என்ன செய்ய மாட்டேன், எனக்கு பிரியமாய் நான் நடக்க மாட்டேன். ஆனால் 5 அப்பத்தை என்ன செய்வார் அப்படின்னா, 5000 பேருக்கு என்ன செய்வார்? பிறனுக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படிக்கு செய்வார். பிறருக்கு நன்மை உண்டாகும்படிக்கு 5 அப்பத்தை வேணும்னா 5000 பேருக்கு மாத்துவார். ஆனா தன்னுடைய பசிக்கு என்ன செய்ய மாட்டார் அப்படின்னா, பட்டினி கிடந்தாலும் கிடப்பேன். இப்படிதான் கிறிஸ்து தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தமக்கே பிரியமாய் நடவாமல் பிதாவுக்கு பிரியமானவர்களே பார்த்து பிதாவுடைய சித்தத்தையே தன்னுடைய சரீரத்தில் செய்து முடித்தார். கோபப்படுற விஷயம், கோபப்படுற விஷயம், நம்மளே எவ்வளவு குயிக்கா கோபப்படுறோம். ஒரு காரியத்தை சுயசித்தம் செய்கிறவர்கள், தங்களுக்கே பிரியமாய் நடக்கிறவர்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம்
மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் ஜெருசலேம் தேவாலயத்துக்கு போனார். 11ஆம் வசனம். மார்க் 11:11. இயேசு எருசலேமுக்கு வந்தார், தேவாலயத்தில் பிரவேசித்தார், எல்லாவற்றையும் சுற்றி பார்த்தார். எல்லாவற்றையும் சுற்றி பார்த்தார். சாயங்காலம் ஆனபோது பன்னிருவரோடு கூட பெத்தானியாவுக்கு போனார். என்ன செய்யல அப்படின்னா, கண்டபடி நியாயந்திருக்கல, கோபிக்கிறதுக்கு தாமதமாயும் அப்படின்னு வாசிக்கிறோம். கோபிக்கிறதற்கு தாமதமாயும். இப்ப உள்ளாரந்து வருது, ஐயோ என்னுடைய வீட்டை இப்படி ஆக்கிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி வருது. ஒன்னும் செய்யல, நிதானத்தை இழக்கல, நேர பெத்தானியாவுக்கு போயிட்டார். எல்லாவற்றையும் பார்த்தார், சுற்றி பார்த்தார். சாயங்காலம் ஆனபோது பெத்தானியாவுக்கு போனார். மறுநாளிலே அப்படின்னா இந்த 11க்கும் 12க்கு இடையில கேப் இருக்கு. 11க்கும் 12க்கு இடையில என்ன கேப் அப்படின்னா, ஃபாதர் வாட் ஷுட் ஐ டூ, நான் என்ன செய்ய? எஸ், எத்தனை மணிக்கு தூங்கினார்னு தெரியல, 10, 12, 1. ஒரு வசனத்தை கர்த்தர் காண்பிச்சார். பழைய ஏற்பாட்டிலேருந்து ஒரு வார்த்தை காண்பிச்சிருப்பார், ஒரு சங்கீத புஸ்தகத்திலேருந்து. உங்களுடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் பட்சித்தது. அவர்களெல்லாம் துரத்தி விடு அப்படின்னு, என் வீட கல்லர் குகையாக்கிட்டாங்க, எல்லாத்தையும் துரத்தி விடு. சொல்லுவான். மறுநாள் என்ன செஞ்சார்? 15ஆம் வசனம். மறுநாளிலே அவர் பெத்தானியாவில் இருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு அதெல்லாம் வாசிக்கிறோம். 15ஆம் வசனத்தில் அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் துரத்தி விட்டார். காசுக்காரருடைய பலகைகளை, புறா விற்கிறவருடைய ஆசனங்களை கவிழ்த்து போட்டார். ஒருவனும் தேவாலயத்தினுடைய யாதொரு பண்டத்தை கொண்டு போக விடாமல், என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கவில்லையா? கல்லர் குகையாக்கினீர்களே என்று சொல்லி உபதேசித்தார். என்ன கோபம், என்ன பக்தி வைராக்கியம்! ஏன் இது யார் சொல்லி செஞ்சா அப்படின்னா, சுயமாய் செய்யல, இதா சொல்லி. கோபப்படணும்னாலும் சரி, ஒரு பக்தி வைராக்கியம் காண்பிக்கிறதா இருந்தாலும், தேவனுடைய ஆலயத்துக்கென்று, தேவனுடைய நாமத்துக்கென்று பக்தி வைராக்கியம் காண்பிக்கிற விஷயத்துல இருந்தா கூட பிதா சொன்னதுக்கு அப்புறம் தான் செஞ்சார், தானா செய்யல. குமாரன் தாமாய் செய்ய மாட்டார். நாம ஒரு இடத்துல கொஸ்டின் ஆன்சர்ஸ் பீரியட்ல ஒரு இடத்துல கேள்வி பதில் கியூஏ செஷன்ல ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. பிரதர், நாங்க எப்ப இயேசு கோபப்பட்டது போல எப்ப நாங்கள் கோபப்படுறது? ரைச்சியஸ் ஆங்கருக்கு எங்களுக்கு சில உதாரணங்களை சொல்லுங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நம்ம வாழ்க்கையில நம்ம ஃபேஸ் பண்ற 99 விஷயம் என்னவாதான் இருக்கு அப்படின்னா, ரைச்சியஸ் ஆங்கர் எல்லாம் கிடையாது, எல்லாம் ஃபிளஷ் தான். எல்லாம் நம்ம இயேசுவை போல என்ன செய்யல, இன்னும் நம்ம மாறல. தேவனுக்கென்று நம்ம வாழ்க்கைக்கு வரக்கிட்ட 99, அதனால யாரும் சாக்கு போக்கெல்லாம் சொல்ல முடியாது, இது ரைச்சியஸ் ஆங்கர்லாம் சொல்ல முடியாது. 99 காரியங்கள் எல்லாம் என்னது, மாம்சத்துக்குரியதான கோபம் தான். சாக்கு போக்கு சொல்லி தப்பிச்சுக்கலாம் முடியாது. இயேசுவை எவ்வளவோ நிந்தித்தார்கள், அவரை வைதார்கள். அப்பெல்லாம் இயேசு என்ன செய்யல அப்படின்னா, காரி துப்புனாங்க, பிசாசு பிடிச்சவன்னு சொன்னாங்க, மரியாளின் மகன் சொன்னாங்க. அப்பெல்லாம் இயேசு கோவப்படவே இல்லை. அவர் தமக்கே பிரியமாய் நடக்கல, பிதாவின் சித்தம் செய்தார், அவ்வளவுதான். இந்த சரீரத்துல பிதாவின் சித்தம் செய்தார். அருமையானவர்களே, அது கோவப்படுற காரியமா இருக்கட்டும், பணத்தை செலவு பண்ற காரியமா இருக்கட்டும், ஒரு இடத்துக்கு போறது வர்றது மாதிரி காரியங்களா இருக்கட்டும், இதாவே உங்களுடைய சித்தம் இந்த சரீரத்துல, என் சித்தம் நான் செஞ்சிடக்கூடாது, என் சித்தம் செஞ்சிடக்கூடாது. நாளைக்கு நான் சுயமாய் பேசிடக்கூடாது. யாரெல்லாம் சுயமாய் பேசுகிறவர்கள், வையப்படும் பொழுது பதில் வைக்கிறவர்கள் எல்லாம் சுயமாய் பேசுகிறவர்கள். வையப்படும் பொழுது பதில் வைக்கிறவர்கள்
சுயமாய் பேசுகிறவர்கள். மயிர் கத்தரிக்கப்படும் பொழுது வாய் திறந்து சத்தம் விடுகிறவர்கள், சுயமாய் பேசுகிறவர்கள், சுய சித்தம் செய்கிறவர்கள். வழக்காடுகிறவர்கள், சத்தத்தை உயர்த்துகிறவர்களும் கோபப்படுகிறவர்களும் சுய சித்தம் செய்கிறவர்கள். பொய்யாய் குற்றம் சாட்டப்படும் பொழுது தங்களை ரூபகாரம் பண்ணணும், நியாயப்படுத்தணும் சொல்லுகிறவர்கள், சுயசித்தம் செய்கிறவர்கள். அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும், ஷேம் ஹியூமிலியேஷனுக்கு தங்களுடைய முகத்தை மறைத்துக் கொள்ளுகிறவர்கள், சுயசித்தம் செய்கிறவர்கள். எஸ், எல்லாம் சுயசித்தம் செய்கிறவர்கள் தான். அப்படி இடறுகிறவர்கள், யாரெல்லாம் இடறுகிறார்களோ அவர்களெல்லாம் சுயசித்தம் செய்கிறவர்கள். இந்த சரீரம் பிரியமானவர்கள் அதுக்கல்ல, இதான் சித்தம் செய்ய. அவர் குமாரன் தாமாய் ஒன்று செய்ய மாட்டார். பிசாசு பிடிச்சிருந்தவனும் பிசாசா இருந்தவனையும் அல்லது திருடனாய் இருந்ததான யூதாஸ் என்ன செஞ்சிருக்கலாம்னு புறம்பாக்கி இருக்கலாம். ஓடா வெளியில, திருடனா இருக்கிற, பிசாசா இருக்க, கெட் அவுட். அவர் சுயமா செய்ய மாட்டார். இதாவே வாட் ஷுட் ஐ டூ, நான் என்ன செய்ய? அவனை அனுப்பிச்சிடாத. அவன் காலை கழுவு, அவன் காலை கழுவு, அவன் காலை கழுவு, அவனுக்காக ஜீவனை கொடு, அவனிடத்தில் முடிவு புரிந்து அவனிடத்தில் அன்பு கூறு, என்னை நோக்கி பாரு, நான் செய்யற கிரியைகளை நீ செய். நன்றி கெட்டவர்களுக்கு துரோகிகளுக்கு நான் நன்மை செய்யறேன், நீ நன்மை செய். நன்றி கெட்ட துரோகிக்கு நன்மை செய், இரக்கமாயிரு. ஓகே ஃபாதர், அவன் காலை கழுவுறேன். இப்படிதான் தன் வாழ்நாள் முழுவதும் பிதாவினுடைய சித்தத்தை இந்த சரீரத்தில் செய்து முடித்தார். சுயசித்தம் செய்யல. பிரியமானவர்கள், இது இயேசுனுடைய மகிமை. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட நாம் காலையில எழுந்தது முதற்கொண்டு, தகப்பனே இந்த நாள்ல எனக்கு பிரியமா நான் நடந்துடக்கூடாது, இதுல எனக்கு என் கண்ணுக்கு பிரியமானதெல்லாம் நான் பார்த்துடக்கூடாது, எனக்கு பிரியமானதெல்லாம் நான் பேசிடக்கூடாது, என் இஷ்டத்துக்கு எனக்கு பிரியமானதுக்கெல்லாம் நான் என்ன செஞ்சிடக்கூடாது, அப்படின்னா செலவு செஞ்சிடக்கூடாது. ஆண்டவரே, என் சித்தம் செய்ய என்ன விட்டுறாதீங்க, எனக்கு என்னோடு கூட நடத்துங்க, பரிசுத்த ஆவியானவரே நடத்துங்க, நீ நடந்தபடியே இந்த பூமியில நான் நடக்கட்டும், உம்முடைய மகிமையை நான் வெளிப்படுத்தட்டும், உம்முடைய மகிமைக்கு நான் ஒப்பா மாறணும், உம்முடைய மகிமையை நான் சுதந்திரிக்கணும். நீர் இந்த சரீரத்தில் பிதாவின் சித்தம் செய்தது போல நாங்களும் இந்த உம்முடைய சித்தத்தை சரீரத்தில் செய்யணும். எங்களுக்கு மகிமையை தேடிடக்கூடாது, எங்களுக்கு மகிமையை தேடிடக்கூடாது. பாருங்க, இன்னைக்கு இருக்கிற வாலிபர்கள், இன்னைக்கு இருக்கக்கூடிய வாலிபர்கள் அதிகமாய் சுயசித்தம் செய்கிறவர்கள், அதிகமாய். நேற்று தினம் ஒரு வாலிபனோட டயத்தை ஸ்பெண்ட் பண்ணேன். படிச்சிருக்கிறது நல்ல ஒரு தொழில் ரீதியான ஒரு படிப்பை படிச்சிருக்கான். நல்ல ஒரு எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்டதை நல்ல ஒரு கோர்ஸ் எடுத்து படிச்சிருக்கான். தாய் தகப்பும் அவளை செலவு பண்ணியிருக்காங்க. சபையில வளர்ந்த பிள்ளைங்க அப்படியே எலக்ட்ரிக்கல் அப்படியே போயிட வேண்டியதானே. அப்படியே எலக்ட்ரிக்கல்ஸ்னா அந்த எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், அந்த எலக்ட்ரிக்கல்ஸ் அதுல என்ன டிப்ளமாவோ இல்ல இன்ஜினியரிங்கோ இல்ல ஐடிஐயோ ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் ஏதோ ஒன்று எடுத்து 2 வருஷம் 4 வருஷம் அதை படிச்சிருக்கோம். அதுல அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதானே. தலைவருக்கு என்ன ஆசை அப்படின்னா சுயசித்தம் ஆசை. சுமார் இந்த சில பேர் இந்த ட்ரம் அடிக்கிறதெல்லாம் பாத்திருக்கீங்களா? அப்படி ட்ரம் அங்கன்னு அடிப்பாங்க, அப்படி சுத்துவாங்க, அப்படி அப்படி சுத்தி விட்டு எல்லாம் வேடிக்கை பார்க்கறது. எங்க இந்த உலகத்துல, இந்த யூடியூப்ல உலகத்திலாம் பாக்குறது, அடிச்சு அங்குன்னு அடிக்கணும், ட்ரம் அடிக்கிறது, ட்ரம்மிஸ்ட். இப்ப இந்த பையன் என்ன செஞ்சிட்டு இருக்கான் அப்படின்னு சுயசித்தம் செய்யணும்.
வெளியில சுய மகிமை, சுய சித்தம் செய்கிறவர்கள் எல்லாம் சுய மகிமை தேடுகிறவர்கள். அப்படியே ஒரு கிளுகிழுப்பா இருக்குல்ல, அப்படியே கிளுகிழுப்பா இருக்குல்ல, அப்படி பல 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 பலன்னு இருக்குல்ல. 4 பேர் நம்மளை பார்த்துக்கிட்டு நல்லா ஐயோப்பா என்ன அடிக்கிறான் பாரு சொல்லலாம். நாளைக்கு லைஃபே காலி. ஏன்னா தம்பி, ஒரு படிக்க வச்சிருக்காங்களே, நாளைக்கு ஒரு வேலைக்கு போய் அப்படியே போய் லைஃப் நாளைக்கு போகணுமே, வயசாயிடுச்சு, நான் இன்னும் ஒரு சில வருஷங்கள் கழிச்சு அப்புறம் ஒரு கல்யாணம் பண்ணணும், அப்புறம் ஒரு குடும்பம் பண்ணணும், இப்படி சுத்திக்கிட்டு இருக்கியே அப்படின்னா அவன்கிட்ட உட்காந்து பேசினேன், டயத்தை ஸ்பெண்ட் பண்ணேன். அப்ப என்ன செய்யறான் அப்படின்னா, இந்த சரீரத்துல சுயசுத்தம் செய்யறான். இப்படிதான் கர்த்தருக்கு பிரியமில்லாதவைகளை இந்த சரீரத்துல தங்களுடைய போக்குக்கு தங்களுடைய மனசும் மாம்சமும் விரும்பினவைகளை செய்கிறவர்கள், ரட்சிக்கப்பட்டும் செய்கிறவர்கள், ஞானஸ்தானம் எடுத்தும் செய்கிறவர்கள். அருமையானவர்களே, அந்த வாழ்க்கை அல்ல. இயேசுவை நோக்கி பார்ப்போம். பிதாவுடைய சித்தம்னா அதான், அதுக்கு மிஞ்சி என்னும் கிடையாது. அவ்வளவு. நோ, சுயத்துக்கு சாவை கொடுத்தவர், சுயத்தை சாகடித்தவர் ஜெயங்கொண்ட இயேசு. அவர்கள் மாத்திரமே சத்துருவை காலின் கீழ் கொண்டு வர முடியும், பிதாவின் நாமத்தை மகிமைப்படுத்த முடியும். அந்த வாழ்க்கைக்கு நான் சும்மா ஒரு சில வசனங்களை எங்கே காமிச்சேன். நம்மளுடைய வாழ்க்கையில பிரியமானவர்களே, எங்கெங்கெல்லாம் சுய சித்தம் செய்யாம செஞ்சுட்டு இருக்கேங்கிறத பார்ப்போம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நம்ம செய்யறதெல்லாம் சுய சித்தம் நான் சொல்லவில்லை. நான் செய்யறது தேவ சித்தமா இல்லையாங்கிறது செக் பண்ணி, பிதாவின் சித்தமான்னு செக் பண்ணி, நமக்குள்ள இருக்கிற ஆவியான ஒரு டிக் அடிப்பார். எஸ், கோ, டூ, வாங்க, இப்ப இத இப்ப கட்டு, இப்ப நீ கட்டலாம். இப்ப ஒரு சகோதரனை போன் அடிச்சார், பிரதர் கார் வாங்கிட்டேன் பிரதர் அப்படின்னாரு. சந்தோஷம் பிரதர் அப்படின்னா. நான் சொன்னேன், இதுக்கு மேலேயும் நீங்க 2 வீலர்ல ரொம்ப பயணிக்க வேண்டாம். ஹஸ்பண்ட் ஆச்சு, ஒய்ஃப் ஆச்சு, கையில 2 பிள்ளைகள் ஆகிட்டாங்க, 4 பேர். ஒரு 2 வீலர் சவாரி எல்லாம் நல்லது கிடையாது. இந்த நாளில் 2 வீலர் டிரைவுங்கிறது ரொம்ப டேஞ்சரஸான டிரைவ். இன் அடிஷன் டு தட், நீங்க கையில குழந்தைய வச்சு 4 பேர் நீங்க வண்டி வாங்குறது நல்லது இல்லை. யூ ஆர் ஏர்னிங் பர்சன். கர்த்தருக்கு சித்தமா இருந்தா ஒரு என்ன செய்யுங்க, ஒரு கார் கூட நீங்க யோசிங்க அப்படின்னு ஒரு சஜஷன் கொடுத்தேன். எத்தனையோ வருஷங்கள் ஆயிடுச்சு. அந்த சௌரன் காத்திருந்து தேவ சித்தத்தின்படி, பிரதர் கார் வாங்கிட்டேன் பிரதர் அப்படின்னா சந்தோஷமா இருந்தது. ஓகே, குட். சிலர்லாம் எப்படி இருக்காங்க பாரு, சிலர்லாம் அவ்வளவுதான், போன் அடிச்சா போதும். இன்னைக்கெல்லாம் அவ்வளவு அட் ஹேண்ட். எப்பொழுதும் அவர்களுக்கு தண்ணீர் சுரந்து வரும், எப்பொழுதும் தண்ணீர் அவர்களுக்கு சுரந்து வரும். அவர்களெல்லாம் பிதாவின் சித்தத்துக்கு வெயிட் பண்றவங்க கிடையாது. லைஃப்ல இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நீங்களும் அதிகமாய் நிதானிச்சு தேவ சித்தத்தை, பிதாவின் சித்தத்தை செய்யறதுக்கு இந்த சரீரத்துல கர்த்தர் நம்மை நடத்துவாராக. ஆமென். பரலோக தகப்பனே, நம்முடைய குமாரனுடைய மாதிரிக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த பூமியில இயேசுவே நீர் மாத்திரமே இந்த மனுகுலத்தில் முதல் ஆண்டவரே, நீங்க மாத்திரம்தான் இந்த சரீரத்துல சுயசித்தம் செய்யாமல், தனக்கே பிரியமாய் நடவாமல், பிதாவுடைய சித்தத்தை 100% இந்த சரீரத்துல செய்து முடித்து பிதாவை மகிமைப்படுத்தினீங்க. சத்துருவை காலின் கீழ் வச்சுங்க. உமக்கே மகிமை செலுத்துகிறோம் தகப்பனே. பாவத்தை பார்க்கிலும் செல்ஃப் அவ்வளவு சீரியஸ் அப்படிங்கிறத ஆண்டவரே நாங்கள் உணரட்டும். சுயசித்தம் செய்வதே பாவங்கிறத ஆண்டவரே, அநேகருக்கு இந்த பகுதியில் வெளிச்சம் இல்லாம இருக்க ஆண்டவரே, வெளிச்சத்தை தாங்க. உமக்கு பிரியமாய் நடக்கிறது என்னங்கிறதையும், உங்களுடைய சித்தம் செய்யறது என்பதையும், எங்களுக்கே நாங்கள் பிரியமாய் நடவாமல் இருக்கிறது என்னது என்பதை எங்களுக்கு காண்பிச்சிருங்க ஆண்டு, உணர்த்துவீங்க. பரிசுத்த ஆவியானவரே, நீர் ஒவ்வொருவரையும் உணர்த்தி வைப்பீராக. யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில சுய வழியில் நடக்கிறவர்கள், சுய சித்தம் செய்கிறவர்களை நீர் ஆண்டவரே அவர்களோடு கூட உணர்த்தி வைப்பீராக, பேசுவீராக, வெளிச்சம் தருவீராக. தாப்பனே, நாங்களும் தாப்பனே உம்மை போல உங்களுடைய அடிச்சூடுகளை பின்பற்றட்டும். எங்க சித்தம் செஞ்சிட வேண்டாம் தகப்பனே, உங்களுடைய மகிமையை நாங்கள் பார்க்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.